Hi guys, welcome to AS Question Fun. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிஷின் கன் தான் பார்க்க போறோம். சோ அது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல உள்ள கார்ட்போர்ட் எடுத்துர்க்கேன். இதோட சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா இதோட மொத்த சைஸ் 7 சென்டிமீட்டர். இப்போ இதுல என்ன பண்ணனும்னா இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் வரைஞ்சுக்கோங்க ஃபுல்லா. இதுல மொத்தம் 10 சர்க்கிள்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கணும்னா இந்த சர்க்கிள்ஸை மட்டும் கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இதே மாதிரி மொத்தம் 6 பீஸ் செய்யணும். இது 1 செஞ்சாச்சு. ஸோ இன்னும் 5 செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 6 செஞ்சு எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே சைஸில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா இதை சைடில் வச்சுருங்க. ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு மார்க்கர் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளூ வச்சு ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டிட்டேன். இப்போ இதே மாதிரி 10 பீஸ் தேவை. 10 பீஸையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 10 பீஸ் செஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா இப்போ ஒரு இதை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இதில் ஒன்று விட்றேன். ஃபஸ்ட்டு 3 மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 இந்த இடத்துல இப்படி வந்துடும். ஃபஸ்ட்டு 2 இந்த இடத்துல இப்படி வருங்க. சரியா? அடுத்து இன்னொன்று இதில் வரும். ஸோ இதே மாதிரி இந்த ஹோல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸில் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். இதுலேயும் இது எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒட்டிட்டேன். இது ஃபுல்லாகவே அனபாண்ட் வச்சு தான் ஒட்டியிருக்கேன். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது சைடில் வச்சுருங்க. ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த செய்யும் போது ரோல் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த பேப்பரையும் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதையும் ரோல் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி 10 பீஸ் தேவை. ஏன்னா நம்ம இந்த ஹோல்குள்ளே வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி 10 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 பீஸ் எடுத்துட்டேன். 10 பீஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹோல்குள்ளே விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். விட்டுட்டு க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. ஸோ இதே மாதிரி இது எல்லாத்தையும் இந்த ஹோல்குள்ளே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டிட்டேன் ஃபுல்லாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டேன். இப்போ தான் ஒட்டிகிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இந்த இது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒன்று இந்த ஒன்று ஃபஸ்ட்டு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரே ஒரு இது மட்டும் உள்ளே விடலான்னு பார்த்தேன். நான் 3த்தையும் விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இது இருக்குல்ல, இதை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு பேப்பர் வச்சு ரோல் பண்ணிடணும். அப்புறமாட்டி இந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஹாஃபாக இருக்குது பார்த்தீங்களா பேப்பர், இதை இந்த இடத்துல வைக்கணும். ஸோ இதை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இது இருக்குல்ல, அப்படியே அலேக்காக சைடில் வச்சுட்டு ஒரு புது A4 ஷீட் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு புது A4 ஷீட் எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படியே வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி பேப்பர் பத்தாட்டி இன்னொரு பேப்பர் வச்சு ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை ஒட்டிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு புது A4 ஷீட் எடுத்துக்கோங்க. க்ளூ பாட்டில் இருக்குல்ல, அதை வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை க்ளூ வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதை இந்த இடத்துல இப்படி ஒட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 செஞ்சு எடுத்துட்டேன்.
இப்போ இதை வந்து இதில் ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒட்டிட்டேன். அது வந்து கீழே வந்து இப்படி வர மாதிரி ஒட்டியிருக்கேன். இதோ ஸோ இப்போ வந்து சைடில் வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து விரிச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடை வந்து ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த சைடும். இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து அப்படியே ரோல் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணால் க்ளூ இருக்குல்ல, க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து இப்படியே ஒட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த இது இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து இதை வந்து விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே வந்து இதை விடணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து எங்கே மாட்டணும்னா இந்த இடத்துல வந்து இப்படி இது வரும். இதோ வந்து அப்புறம் மேலே வந்து முடிகிற மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு பேப்பரில் வந்து இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதேமாதிரி 2 செஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இதையும் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதையும் வந்து இதில் மாட்டிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஷேப்பில் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து இந்த இடத்துல ஒட்டணும். இந்த இடத்துல இப்படி ஒட்டிட்டு இதை வந்து கீழே வந்து இப்படி விடுற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் இதை வந்து இதுக்குள்ளே வந்து விட முடியும். ஸோ இப்போ இதை வந்து இப்படியே ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ஒட்டிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த சைடும் அப்புறம் இந்த சைடும் ஒட்டியிருக்கேன். இப்படி ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுன்னா இதை வந்து சைடில் வச்சுட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுன்னா இந்த இது செஞ்சோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் மடிக்கணும். ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மடிக்கணும். இதோ இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டிங்கல்ல, அப்படியே இப்படி ஒரு மடி, அப்புறம் திருப்பி ஒரு மடி, இப்படி மடிச்சிட்டிங்களா. இப்போ வந்து விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு இதை வந்து இந்த லைன்கிட்ட அப்புறமாட்டி இதை வந்து இந்த லைனில் ஸோ பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் நமக்கு வந்து தேவை. இது வந்து அப்படியே மடிச்சுக்கிட்டே வாங்க.
ஸோ இப்போ இதை வந்து க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். இப்போ அதை வந்து இந்த மாதிரி 2 சைடும் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வைக்க கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து எங்கே வைக்க போகிறோன்னா இந்த இடத்துல தான் இப்படி வைக்க போகிறோம். ஏன்னா ஹேண்டிலுக்கு வந்து இந்த இடத்துல இப்படி வைக்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து எப்படி உள்ளே வைக்கணும்னா இவ்வளோ தூரத்துக்கு இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிடுங்க. இப்போ எடுத்து உள்ளே விட்டுருங்க. ஸோ இதை வந்து க்ளூ போட்டு இப்படி ஒட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். இப்போ வந்து இதை வந்து இந்த இடத்துல இப்படி ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். இதோ பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணணும்னா க்ளூ பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இருங்க, இதை வந்து இப்படி வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். இப்போ இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்தோட இப்படியே மடக்கிடுங்க. ஸோ இப்போ இது வந்து எங்கே ஒட்ட போகிறோன்னா இந்த இடத்துல வந்து இப்படி ஒட்ட போகிறோம். ஸோ இதை வந்து இந்த இடத்துல இப்படியே ஒட்டிடலாம். இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒட்டிட்டேன். இப்போ இந்த பேப்பரை வந்து இந்த இது மடித்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து இதையும் மடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரியே மடித்தாச்சு. இதை வந்து எங்கே ஒட்டணும்னா இந்த இடத்துல இப்படி ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல இப்படி வச்சு அப்படியே ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒட்டிட்டேன். இப்போ நம்மளோட மிஷின் கன் ரெடி. ஸோ இப்போ நம்மளோட மிஷின் கன் ரெடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏஎஸ் கஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.